ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை வரை வெளுத்து வாங்கியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. இதனால் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா, ஒடுக்கத்தூர் அணைக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மரங்கள் விழுவதும் அவற்றை தீயணைப்புத் துறையினர் அகற்றும் சம்பவங்களும் நிகழ்ந்து வருகின்றன. இதனால் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உத்தரவிட்டுள்ளார். கோவையில் விடாமல் பெய்யும் மழையால் பொழுதுபோக்குக்காக நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கோவை சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தை அம்மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்தார். தொடர்ந்து சூலூர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கால்நடை மருத்துவமனை, கூட்டுறவு பண்டகசாலை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்ட அவர் கோவை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் பொழுதுபோக்குக்காக நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் அவலாஞ்சி, எமரால்டு, இத்தலாறு, நஞ்சநாடு, முத்தொரை, பாலாடா, கள்ளக்குறை, ஆடா, பயக்கமந்து ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கப்பத்துறை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரால் சூழ்ந்துள்ளன. இதனால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ள பூண்டு, கேரட், பீட்ரூட் மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகள் நீரில் மூழ்கி அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததில் மழை மற்றும் சூறைக்காற்று வீசி வருவதால் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து வருகின்றன. பந்தலூரில் உள்ள கூவமுலா பகுதியில் மின்சார டிரான்ஸ்பார்மர் அடியோடு சாய்ந்ததால் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றன. கேரளாவில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை எதிரொலியால் தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள சுரங்கனாறு அருவியில் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு இந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.